வச்சுக்கோங்க. தேங்காய் கீழே கொடுத்து
வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பூஜையை வந்து 11 சிவாச்சாரியர்கள் வச்சு கையில் சொல்லி எங்களுக்கு பயிரோட உத்தரவு. இது தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஞானம் எல்லா இடத்துலையும் நடக்கும். மக்கள் நினைவில் ஒரே நேரத்தில் செய்யணும் சொல்லி ஒரு வேண்டுதல். இன்னும் அவ்வளோ குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், பல கோளாறுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் தீர்வதற்காக நீங்கள் எத்தனையோ உலகம் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சாதாரண ஒரு மூளை கொங்கு காசி கோவை மாநகரம் மாநகரில் இது உலக அதிசய கோவில் கிடையாது, எங்கேயும் இல்லாத அற்புதமும் கிடையாது. இறை நம்ம என்ன தேவைன்னா இங்கே உனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், குடும்பத்தில் சண்டை கட்டை இல்லாமல் இருக்கணும், கணவனையும் ஒற்றுமையாக வாழணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் கேட்போம், அப்புறம் குழந்தை படிக்கணும்னு கேட்போம், அப்புறம் நல்ல படிப்பு பண்ணி வேலை வேணும்னு கேட்போம், அப்புறம் வீடு வாங்கணும், நாடு வாங்கணும், வசதி வாய்ப்பெல்லாம் கேட்டுக்கொண்டே போகிறோம். அதனால் இங்கே வந்து அட்டப்பயிர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. என்ன வேணும்னா இளையாட்டு சக்தி மட்டும் நம்ம கொண்டு போகணும். நம்ம உள்ளத்தில் உயர்ந்திருந்த கோவில் உடன்பாடு உடன்பாடு வாய்ப்போடாது சில தெரிந்தாக்கு 20 மணிக்கு சொல்வது போல நம்ம உள்ளத்தில் அந்த எம்பெருமான் நமக்கு வரணும். அந்த எம்பெருமான் யார்? நம்முடைய அப்பா அம்மா. முதல்ல இங்கே எந்த வழிபாடு செய்தாலும் நான் தாய் வந்து கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து கணவன் மனைவி நான் கடவுளாக பாவிக்கிறோம். ஏன்னா ஒரு மனிதன் கணவனும் மனைவியும் பாவித்து நல்ல உறவோடு நல்ல அன்போடு விட்டு கொடுத்து வாழ்க்கை வாழ்ந்தார். அதுதான் தாய் தந்தையும் தாயார் தந்தையை மதிக்கிற கடவுளாக. அப்படிப்பட்ட இடத்துல கணவன் மனைவி கோவில் கட்டக்கூடிய திருச்சூழலுடைய கோவில் வந்தால் முன்னாடி என்ன நம்ம 16 அடியில் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சொல்றதை நம்ம வைக்கிறோம். இந்த ராஜகோவில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை போட்டிருக்கோம். முதல்ல அர்த்தநாரீஸ்வரர் அவங்க பார்த்தாலே உள்ள வந்து மன நிறைவாக ஒரு மனிதன் கருப்பு சவுப்பு எத்தனையோ கலராக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், உள்ள வந்து மனம் வந்து வெள்ளையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீங்கள் வந்திருக்கு அத்தனை தமிழ் இருக்கும் இந்த இறைவன். எனக்கு என்ன காசி பெருமான் இருந்தார், திருச்சூழல் மேலே பயிர் விட்டார். ஆனால் இங்கே திருச்சூழலே கோவிலாக பயிர் விட்டார். அதில் அதில் ஒரு வித்தியாசம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றியும் 5 நாள் இருக்கிறது. பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, உமாகிரி, வெள்ளிங்கிரி, மருதகிரி நடுநாயகராக. அப்புறம் வடக்கே பார்த்தீங்கன்னா மயிலார் போகுது. இதுக்கு சுற்றியும் நடுநாயகராக அஷ்டபைரவர் இருக்கிறார். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை போகும் அந்த பிரச்சனை நான் யாரும் போகக்கூடாது. வந்து பாதங்கள் இங்கே வந்துனாவே உங்களுக்கு வேண்டிய வரங்கள் அவர் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. நான் ஒரு வருஷம் பார்க்குறேன். மிகவும் திருமணம் நடந்தாச்சு. மிகப்பெரிய இந்த நாட்டோட நோய்கள் நிவர்த்தி ஆகிருக்கு. ஆபரேஷன் கூட டாக்டர் முடிவு பண்ணிட்டாரு. அது கூட ஒரு டாக்டர் பண்ணாமல் டாக்டர் சனியில் வந்தார். ஒரு ஸ்கேன் பண்ணி பண்ணாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு அற்புத நிலையில் ஒரு நடந்திருக்குது. அதனால் இது மிகப்பெரிய கோயில், மிகப்பெரிய பெருசு எதுவும் கிடையாது. எல்லாம் பெருசுதான். எல்லாம் இறைவனுக்கு இந்த கையில் ஆடக்கூடிய சக்தி தான். ஆசியாவில் மிகப்பெரிய கோயில், உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் எதுக்கிற இறைவனுக்கு எது பெருசு சிறுசு அதிசயங்களாம். நல்லா மக்கள் வாழணும். இங்கே எல்லோருமே உங்களோட தலைவர் சொல்லியிருக்க எல்லா மக்கள் வாழலாம். என்ன செய்யணும்னு நான் அப்படியே வழிபாடு பண்ணிட்டுருக்கோம். இது பொதுநலமாக செய்யக்கூடிய சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செய்யக்கூடிய எந்த வழிபாடு செய்தாலும் உலக மக்கள் உலகத்தையே நலம் பெற வேண்டும், உயிர்ந்து என்ன வழிபெற வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலப்பயிர்னாலே அக்னி சாட்சியாக சொல்லி இங்கே வருகிற அத்தனை மக்களுக்கும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். திருமணம் கைகூடி கொடுக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் சொல்லி இங்கே வேண்டிடும். வீடு இல்லாதவர்கள் வீடு சீக்கிரம் வேணும். ஒரு வீடு நமக்கு இருந்துட்டா இங்கே வாடகை போய் பின்பற்ற வேண்டாம். இருக்கிறதுக்கு ஒரு காலியான ஒரு இடம் வேணும். இறைவன் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த உலக மக்களும் இன்புற்று நோயில்லாமல் வாழ வேண்டும் சொல்லி கோவை ஸ்ரீமத் தர்மராஜ அருள்பீடம் வயது குடும்பத்தின் சார்பாக வணங்கி வேடிக்கை கொண்டு இங்கே வருகின்ற நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வாக்கு சாமி பூஜை. அதான் நான் செய்கிற எல்லாரும் பெருசாக செய்வோம். இந்த வாக்கு பூஜை எல்லாரும் பார்த்துருக்கீங்க. மிகப்பெரிய பதம் போட்டு அந்த பதத்தில் தியானம் பண்ணுவோம். அந்த வாக்கு பூஜை சிறப்பாக இருக்குது. பூமிக்கு வந்து யோகம் மண்மலம் இதை சொல்லுவோம் இல்லையா? உடாய் கூடாய் உருவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெரியாய் கணக்காய் வல்லாரசன் சொல்லக்கூடிய அனைத்து ஜீவர்களுக்கு ஒரு கொசு அடிக்கிறோம், ஒரு புழு நீச்சி போடுறோம், பாம்பு அடிக்கிறோம், பள்ளி அடிக்கிறோம், எலி அடிக்கிறோம். எத்தனை அடிக்கிற எல்லாரும் சொல்கிறோம். நம்ம தெரியாத கொசு அடிக்கிறோம். பெரிய பாவமாக காசியில் இந்த சரப்பு நதியை வந்து அந்த 16 விடங்கள் 32 விடங்கள் செய்கின்றோம். அந்த அளவு செய்ய முடியாத காரணத்தினால அந்த வாக்குக்கு என்ன இளையோர்கள் வருஷத்தில் ஒரு நாள் நாம் இது தெரிஞ்சோ தெரியாமல் சில தவறுகள் செய்கின்றோம். நல்லதே நினைச்சு கொடுக்குறோம், அது பாவமாக போகுது. பசியாக சோறு ஏறாமல் அது நம்ம பாவமாக போகுது. தானம் வந்து சிறப்பான விஷயம். அன்னதானம் சாதாரண விஷயங்கள். அதை நம்ம பொருட்படுத்தி டெய்லி அன்னதானம் நடத்த கொண்டு இருக்கின்றோம். அதனால் அன்னதானம் மிகப்பெரிய சிறந்தது.
இந்த மூணு வேளை ஒரு ஜான் வகுடு அரைஜான் மலம், அந்த அரைஜான் வகுதிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம். அதனால எல்லாத்துக்கும் உணவு கிடைக்க வேண்டும். தானம் பண்ணணும். எந்த வருஷத்தில் ஒரு நாளும் மாதம் ஒரு நாள் நம்மளால் முடிஞ்சு கையாக கொடுக்கணும். அந்த அன்னதானம் பண்ணுறதே சில தோஷமாகி போகிறது. அதனால பாவம் பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு பாவமாக வருகிறது. அதனால இந்த வாஸ்து பூஜை அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருவன் வாயு குபேரன் ஈட்டான மூர்த்தி எட்டு திசை பாலகரின் கூப்பிடைய வளர்ச்சியிலிருந்து எழுந்திர செய்ய வெட்டி இந்த உலக மக்களுக்கு இன்புற்று வாழ்ந்திருக்காத அறுபதாயிரம் சொல்லி நாளைக்கு மாலை 6 மணிக்கு வாஸ்து பூஜை, சனிக்கிழமை காலை 7 மணிக்கு நம்முடைய நாதைக்கொண்டு மாரியம்மன் கோவில் இங்கே பூஜை பண்ண நாளிலிருந்து அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து கண்ட மேளம் வாத்தியங்கள் முழங்க அங்கிருந்து பைரவர் காட்டு நேரம் காட்டு ஒரு நிமிஷம் ஒத்து கொள்ளுங்க. இந்த குண்டங்கள் அமைச்சிருக்கிற பார்த்தீங்களா, அந்த குண்டங்கள் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பண்ணலாம். இப்போ உள்ள உட்கார்ந்த மாதிரி இதாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் நினைக்க வேண்டாம். 206 யாம் குண்டங்களில் வந்து நீங்கள் அமர்ந்து உட்காந்து செய்யலாம். நீங்கள் யாராவதுக்கு இந்த தகவல் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால இன்னும் ஒரு நாள் இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக கூட அன்றைக்கி ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா நேரடியாக கூட வந்து பதிவு பண்ணி சொல்லுங்கள். வந்து பதிவு பண்ணிட்டு குண்டங்கள் அமர்ந்து வேள்வி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். அதனை தொடர்ந்து 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா சங்கமம் ஒயிலாட்டம் நடக்க இருக்குது. அதனால எல்லா நிகழ்வுகளுமே மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லி இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி எல்லாரும் வந்திருந்து பைரவரின் அருள் பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காசிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஷ்ட பைரவரும், அஷ்டனா 8 பைரவரும் ஒரு சேர இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே கொங்கு காசியில் மட்டும்தான். காசிக்கு போனால் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைரவரையும் ஒவ்வொரு முக்கில் போய் பார்க்கணும், ஒவ்வொரு திக்கில் போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அஷ்ட பைரவரும் ஒரே இடத்துல ஒரு சேர நம்மளுக்கெல்லாம் அருள் படைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வந்து அரிய வாய்ப்பை வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்க சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சாப்பிடலையா?